இங்கே பாருங்க ஒரு காப்போத்தில் தந்திருக்கிறேன். காப்போத்தில் வந்து நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். மறக்காம மற்ற வந்து ஷேர் பண்ணுங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கொண்டு ஷேர் பண்ணாடி பிரச்சனை இல்லை, வீடியோ ஷேர் பண்ணாடி பிரச்சனை இல்லை. நீங்கள் விஷயத்த சொல்லுங்க, இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இப்படியெல்லாம் செய்யணும், முழுமையாக குணமாகதான் பண்ண மாதிரி நிறைய நிறைய வயதானாக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொள்கிறேன். நீங்களும் போய் அவர்கிட்ட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, கேளுங்க. அதெல்லாம் நீங்களும் போய் பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்ட கட்டாயம் நல்லா இருக்குமேனு சொன்னால் தமிழ் வைத்தியம் மிக முக்கியமானது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கில வைத்தியம் உடனே குணமாக்கும், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் வந்து அதனுடைய விளைவுகள், பின் விளைவுகள் வந்து மிக மோசமாக இருக்குமென்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு பாவச்சா அப்புறம் சொல்கிறேன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து போய் வீசிங் இருக்கிற ஆளு கட்டாயம் வந்துட்டு போய் பெற்றுக்கொள்ளுங்க. நான் எனக்கு நம்புறேன். இது அதை நான் வந்து இந்தியாவிலேருந்து தொடர்ந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் அந்த ஒரு மாதத்துக்கு, அதாவது இதே டேட்டில் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒன்று பதிவு செய்வேன் அடுத்த மாதம். எப்படின்னு பார்த்து சொன்னால் நான் வந்து கடைசியாக தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. என்ன சொன்னால் நான் பதிவு செய்யலை தானே, பதிவு செய்கிற பற்றி எங்களோட டாக்டர் வந்து முதலே கதைக்கல அப்படின்னு சொன்னால் நாங்கள் முன்னமே வந்து பதிவு செய்திருப்பேன். மானிப்பாய் நம்ம மானிப்பாய் கிட்ட தானே அவர் அந்த சித்த வைத்தியம் நடத்தக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மானிப்பாய் ஹாஸ்பிட்டல் அப்படியாண்டு இல்லை, ஒரு சின்ன ஒரு வீட்டில் வச்சு தான் அந்த வைத்தியம். கிருஷ்ணாண்ட அப்பாவுக்கு வந்துட்டு வருத்தமாக இருந்தது. அதாவது வந்து அனைவருக்கும் வணக்கம், நான் இலக்ஷன். இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் எங்களோட வீட்டில் நிற்கிறோம். இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம என்னதை பற்றி கேட்க போகிறோம்? மருந்தை பற்றி. ஒரு பெரிய விருந்தை பற்றி, ஒரு மருந்தை பற்றி நாங்கள் கேட்க போகிறோம். என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஷ மருந்து. அப்படி அதெல்லாம் இனி வாழ்க்கையில் குடிக்க மாட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான மருந்து. உங்களுக்கு நான் ஏற்கனவே வந்துட்டு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீசிங் சம்பந்தமான ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அது எப்படிப்பட்டது, அது எப்படி வரும் என்றதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அது அதால் வரக்கூடிய விளைவுகள், அதால் வரக்கூடிய பிரச்சனைகள் நாங்கள் நிறைய ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு சொல்யூஷனாக இந்த வீடியோ அமையும்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீசிங் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல வந்து நாங்கள் விசாரித்தோம். இதுக்கு என்ன முழுமையான மாற்று வழி என்ற மாதிரி நிறைய இடத்துல விசாரிச்சினாங்க. ஆனாலும் வந்து ஒரு மாற்று வழி வந்து கிடைக்கல, அதாவது ஒரு தீர்வு வந்து கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு டாக்டரை சந்தித்தேன். ஸோ அவர் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் சொன்னார், மருந்து தந்தவர். ஸோ அதுக்குரிய தீர்வு நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான முழுமையான தீர்வுன்னு சொல்லல. அது என்னென்னு சொன்னால் நான் இன்னும் மருந்தே வந்து பாதுகாப்பு துவங்கலை, இன்னும் மருந்தே வந்து போடலை நான். ஸோ அதனால வந்து என்னம்மா முழுமை வரையில என்ன அது முழுமை அடையலையே, முடியத்தான் முழுமை வரும். முடியத்தான் தெரியும் அதன் ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்லி. ஸோ அது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு சொல்லல அது ஓகே அப்படின்னு வந்து சொல்லல அது. பட் நாங்கள் நம்புகிறோம் அது ஓகே ஆக முன்ன மாதிரி நிறைய பேருக்கு அது நடந்திருக்கின்றபடிய ஓகே ஆமாம் நம்புகிறோம். இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீசிங் சம்மந்தமான நிறைய இடத்துல வந்து விசாரிச்சுனான். எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆங்கில வைத்தியமாக இருந்தாலும் சரி, சித்த வைத்தியமாக இருந்தாலும் சரி, நிறைய இடத்துல வந்து விசாரிச்சுனா. எப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன சொல்கிறது சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகா செய்ய சொல்லித்தார். இந்த யோகா செய்தால் வந்து வீசிங் வந்துட்டு முழுமையாக குணம் பெறும் என்ற மாதிரி சொல்லியிருந்தவேல். ஸோ நான் அதுக்கு ட்ரை பண்ணல. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக வந்து அதை வந்து நான் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணலாம் வந்து டைமும் இருக்கா செய்கிறதுக்கு. காலையில் செய்ய வேண்டிய காலமையில வந்து இந்த யோகா பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் மாதிரி விளம்புறதே லேட்டாக தான். இதில் எங்கள் யோகா செய்கிற ஒரு இதோடு வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். அதே மாதிரி பெருசாக எடுக்கவும் இல்லை. மற்றது ஆங்கிலம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. வீசிங்கால வந்து சரியாக கடுமையாக்கி ஒரு மூச்சு திணறல் மாதிரியான ஒரு பிரச்சனை உண்டு எனக்கும் அம்மாவுக்கும் தொடர்ச்சியாக வந்தது. அப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆங்கில வைத்தியத்துக்கு நாங்கள் ட்ரை பண்ணாங்க ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய பருத்துறையில் நெல்லியடியில் இருக்கக்கூடிய ரூபின்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனாங்க. உங்களுக்கு முதல்ல சொல்லியிருப்போம். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மருந்துக்கு போனாங்க. ஸோ அவங்களோட டோனிக் மருந்து லிக்விட்டும் மற்றது குளிசையும் குளிசையும் ஒரு 2 விதமான குளிசையும் வந்து தந்த வேலை. அப்போ அதை கொண்டு நீங்கள் பாவிங்க ஓடின மாதிரி சொல்லியிருந்தவேல்.
அப்போ அதுக்கு பிறகு ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் காட்டினது. பட் அதோட எஃபெக்ட் வந்துட்டு வேறு ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். என்னன்னு சொன்னா அது முடிஞ்ச பிறகு நான் வந்துட்டு பார்மசியில் போய் இதை பற்றி விசாரிச்சேன். இது வந்து அந்த மருந்து முடிஞ்சதானே திரும்ப அந்த இடத்துக்கு போகாம பார்மசி மூலமாக பெற்றுக்கொள்ளணும்னு நான் பார்மசியில் போய் விசாரித்தேன். இந்த மருந்து வந்து பெற்றுக்கொள்ளலாமோன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க, தம்பி இது நாங்கள் தரமாட்டோம், எங்கள்கிட்ட கிடக்கு, ஆனால் நாங்கள் தரமாட்டோம் என்று சொன்னாங்க. நான் அப்படி வயசு பிரச்சனை அப்படி அதை கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இதன் மூலமாக வந்துட்டு வேறு வேறு பிரச்சனைகள் இல்லாமல் வரும், கேன்சர் அப்படியான பிரச்சனைகள் வரக்கூடும், அதனால உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது. இன்னும் விளக்கமாக சொல்லியிருந்தவர் என்ன பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடும் அந்த மாதிரி. அதில் இருந்த வந்து 3-4 மருந்து தான், அந்த டொனிக் மட்டும் தந்திருந்தவையில் ஓகே பிரச்சனை இல்லை, இதை மட்டும் நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு இருமல் பாணி மாதிரி ஒரு மருந்து நம்ம ஒரு இருமல் பாணி மாதிரி ஒரு மருந்து. பட் அது கொஞ்சம் யுனிக்கான மருந்துன்னு தான் சொல்லணும். இருமல் பாணி ஒன்று இல்லை, மேக்சிமம் அது ஏதோ 500 ரூபா அப்படி ஏதாவது மாதிரி வரும். ஆனால் அது இருமல் பாணி இல்லை, இது ஒரு பேர் அதுக்கு. ஓகே இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மருந்து இந்த பேர் வந்துட்டு கோசோம்னு சொல்லுவாங்க, கோசம் அப்படின்னு, COSOME. இந்த மருந்து வந்துட்டு தந்தவங்க, ஆனால் மற்ற குளிசை ஒன்று வந்து தரையில்லை. அதனால பின்விளைவுகள் பிரச்சனை ஆயிரும் அந்த மாதிரி. அது பின்விளைவுகள் கூடன்ற காரணத்தால் வந்து அது தரையில்லை. ஆனால் வந்துட்டு எனக்கு கட்டாயம் அது தேவைப்பட்டது, ஆனால் பாகவும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மருந்தால் வந்து இப்போ குறைக்கத்தான் முடிஞ்ச ஒழிய முழுமையாக வந்து குறைஞ்சா தெரியல. அப்போ அதுக்காண்டி தான் நான் பார்மசிகிட்ட போய் கேட்டு நான் இப்படி இந்த மருந்து இருக்குமோன்னு சொல்லி அவங்க தரமாட்டாங்க. சரி ஓகே அப்படியே விடலாமன்னு நானும் அப்படியே விட்டுட்டேன். அப்போ ஒரு கொஞ்சம் காலம் கழிச்ச பிறகு இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் வந்துட்டு கிருஷ்ணாண்ட அப்பாவுக்கு வந்துட்டு வருத்தமாக இருந்தது. அதாவது வந்து ஒரு சின்ன காட்டில் ஓட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க, நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ நாங்கள் அவரை பார்க்க போன இடத்துல அவர் சொல்லியிருந்த விஷயம், அப்புறம் கதை கேட்க வந்துட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நாங்கள் கலந்து ஆலோசிச்சினாங்க. அப்போ அவர் சொன்ன விஷயம், இந்த வீசிங்குக்கு இப்படி ஜஃப்னாவில் ஒரு டாக்டர் இருக்கிறார், அவரை போய் பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ சரி நாங்கள் போவோம்னுட்டு என்ன விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா, இதை பற்றி முதலே வந்து 2-3 பேர் வந்து சொல்லியிருந்தவையில் இந்த டாக்டர் வந்துட்டு முழுமையாக குணப்படுத்துகிறார், நீங்கள் போய் செய்யுங்கன்ற மாதிரி. நிறைய பேருக்கு குணவும் ஆயிருக்கு சில வியாதிகள். என்னென்ன வருத்தமாகுது? வீசிங்கும் கேன்சர் பிரச்சனை. அப்போ அந்த வியாதியெல்லாம் குணமாயிருக்காமன்ற மாதிரி, முழுமையாக குணமாயிருக்கும். மருந்து பாவிச்சு கொண்டிருக்கிறேன், இருந்ததை விட உழவு சுகமாகும். அப்படியோ? அப்போ அப்படி சொல்லி இருந்தவையில் இப்போ பாவிச்சாக்கள் வந்து சொல்கிற விஷயம் ஓகே பிரச்சனை இல்லை, நீங்களும் போய் செய்யலாம்ன்ற மாதிரி தான். அப்போ நாங்கள் நிறைய பேர் இப்போ 2-3 பேர் சொன்னபடியாக தான் நாங்கள் அதை வந்துட்டு ஒரு பெருசாக எடுத்து நான் என்ன சொன்னால் 2-3 பேர் அந்த விஷயத்த சொல்லிக்க வந்துட்டு நாங்கள் கட்டாயம் கேட்க தானே வேண்டும். அப்போ முதலே சொன்னவை 2-3 பேர், அப்போ நாங்கள் காதில் வாங்கலை. பிறகு வந்து கிருஷ்ணன் அப்போ செல்லக்கிளியப்பா வந்துட்டு சொன்னா அப்புறம் ஒருக்கா போய் ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்ற மாதிரி தான் யோசித்தேன். அப்போ அவர் சொன்னார், அவர் பிரச்சனை இல்லை நல்லா செய்வார், நிறைய பேருக்கு செய்திருக்கிறார்ன்ற மாதிரி சொல்லியிருந்தவர். அப்போ உடனே போயிட்டு கிருஷ்ணானாட்ட அங்கே அவர் இருக்கக்கூடிய அவர் வந்துட்டு தமிழில் இருக்கிறார். தமிழில் சரியாக விட மட்டும் தெரியல, தெகி விளையாடின மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். சரியான யூனிக்கான லொக்கேஷன் எனக்கு சொல்ல தெரியல. அப்போ அவர் அங்கேருந்து வந்துட்டு ஜெஃப்னாவுக்கு வந்துட்டு மாதம் வருவாராம். அதாவது ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு வந்துட்டு மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாரும் செய்வார். சரிதானே? அப்போ நான் கிருஷ்ணானோட போய் கேட்டேன், அவர்கிட்ட நம்பர் கிடைக்குமோன்னு சொல்லிட்டு. அப்போ உடனே ஒரு நம்பர் ஒன்று தந்தார். அது மட்டும் இல்லை, வேறு ஒரு டாக்டர் பார்த்து சொன்னீங்கன்னா வேற ஒரு சித்த வைத்திய டாக்டர் ஒரு ஆளை கால் பண்ணி தந்தார் கதைக்கு சொல்லி. அப்போ நான் அவருக்கு விஷயத்தை சொன்னேன். அவங்க வந்துட்டு சொன்ன விஷயம், இந்த தூதுவளை, ஆடாதோடை, கற்பூரவள்ளி, மற்றது இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்றது, மற்றது தேசி தண்ணி குடிக்கணும், அப்போதான் அந்த சளி வந்துட்டு கரையை பண்ண மாதிரி சொல்லியிருந்தவர். ஆனால் தேசி தண்ணி எங்களுக்கு குடிக்கத்தான் இழுப்பு கூறுறது. இல்லை சரியான புளிப்பாக கரைச்சி குடிக்கிற விஷயமும் இருக்குதானே. தனி சீனியை இதையும் போட்டு ஜூஸ் மாதிரி குடிக்காம தனி புளிப்பாக குடித்தாதானே அந்த இது வந்துட்டு கரையை பண்ண மாதிரி சொல்லியிருந்தவர். அப்போ நான் அது ஏற்கனவே வந்து நான் ட்ரை பண்ணி வந்து அது ஒழுங்கான ரிசல்ட்ஸ் காட்டலைன்றபடியாக தான் அப்படியே விட்டு நான் சரியானுட்டு இப்போ அப்படியே நான்
அந்த கோலை விட்டுட்டு நான் இப்போ தமிழ் டாக்டர் நம்பரை வாங்கி வந்துட்டு கிருஷ்ணானை தந்தவர். அப்போ கதைச்சு நான் கிருஷ்ணனை வந்துட்டு ஏற்கனவே அவர் சம்மந்தம் வீடியோ வந்துட்டு பதிவு செய்திருக்கிறார். அப்போ நல்லா செய்வார்ன்ற மாதிரி தான் நான் கிருஷ்ணனை சொன்னவர். அப்போ அப்புறம் வீட்டை வந்துட்டு அவர் கோல் பண்ணி காய்ச்சோம். இப்படி எப்போ நிற்பீங்கள் வரலாமோ நாங்கள் வரலாமா டாக்டர் கேட்க, ஓகே வரலாம், நீங்கள் எவ்வளோ இருக்கிறீங்கன்னு சொல்ல, நாங்கள் வந்து பருத்துறையில் இருக்கிறோம், தூரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் எவ்வளோ எப்போ வர டாக்டர்னு கேட்க, நீங்கள் ஒரு நாளைக்கு 6 மணி போல் வாங்குவேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ அவர் நிற்கக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15, 16 இந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் யாழ்ப்பாணத்தில் வந்து நிற்கிறார். அதாவது இந்த ஒவ்வொரு மாதம் இந்த டேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கிறார், வந்து நின்று வைத்தியம் செய்கிறார். அவற்றை இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்புள்ளையில் இருக்கிற தெய்வலை என்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நான் நினைக்கிறேன் அவருக்கு மேக்சிமம் ஒரு 35 வயசுக்குள்ள அப்படித்தான் இருக்கு. ஒரு இளம் ஆள் தான் சொல்லணும். வயசு அதில் தோற்றத்தை வச்சு மதிப்பிட முடியலை ஏன்னு சொன்னால் ஆள் அப்படியும் அப்படியான தோற்றம் ஆள். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள் அடுத்த நாள் வந்துட்டு கிளம்பிட்டோம். அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான இடம் மானிப்பாய் கிட்ட தானே அவர் அந்த சித்த வைத்தியம் நடத்தக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மானிப்பாய். ஹாஸ்பிட்டல் அப்படியாண்டு இல்லை, அவர் சின்ன ஒரு வீட்டில் வச்சு தான் அந்த வைத்தியம் வந்து செய்கிறார். நினைக்கிறேன் அவர் ரிலேட்டிவாக வீட்டில் இருக்கலாம், சம்திங் தெரியலை எனக்கு. அப்போ அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு நாங்கள் கிளம்பினாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் டோக்கன் எடுத்து தான் வரணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது முன்னமே வந்து பதிவு செய்து தான் நீங்கள் உள்ளே வந்து காட்டலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தவைகள். அங்கே வந்திருக்கக்கூடிய ஆக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அந்த இடத்தை சுற்றி உள்ளாக்கள்னு சொல்லி எப்படி மேக்சிமம் ஒரு 10-15 கிலோமீட்டர் அப்படி உள்ளாக்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கிறாங்கலாம் வந்திருப்பினோம் நான் கேட்டு அறிஞ்சு கொண்டேன். அப்போ தூர இடத்துல இருந்து வந்தாக்கன்னு சொன்னால் நாங்கள் மட்டும் தான் நினைக்கிறேன். அதில் பருத்துறையில இருந்து நான் முதல்ல சில பேர் தூரத்திலேருந்து எடுத்திருக்கணும் போயிருக்கணும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 25 பேருக்கு மேலே இருந்தவையில் நாங்கள் போன டைமில் வர சொல்லியிருந்தவையில். அப்போ போன டைமில் 25 பேர் கூட ஏன்னு சொன்னால் நாங்கள் போன டைம்லேயே டோக்கன் நம்பர் 67 சம்திங் அப்படி போய் கொண்டு இருந்தது. அப்போ நாங்கள் நச்சம் இதுக்கு முதலே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டோம். அப்போ நாங்கள்லாம் கடைசி அப்படியே போய் ஜம்புற காய்ச்சிட்டு சொன்னாங்க, அப்படி தூரத்தில் இந்த வாரமும் ஒன்றும் செய்யலாது, எப்படியாச்சும் உள்ள எடுங்கோ அந்த மாதிரி நாங்கள் காய்ச்சிருந்தாங்க. ஓகே பிரச்சனை இல்லை, உள்ள எடுத்திருந்தது. அதில் நான் நினைக்கிறேன் இந்த உள்ள அந்த பதிவு செய்கிறவங்க வந்து பேமெண்ட் செய்யணும். பதிவு செய்தார்கள் மட்டும்தான் முன்னுரிமை, மிச்சாக்கள் கடைசியில் இருந்தால் போகணும். அப்படி ஒரு நிலவரம் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கடைசியாக தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. ஏன்னு சொன்னால் நான் பதிவு செய்யலை தானே, பதிவு செய்கிற பற்றி எங்களோட டாக்டர் வந்து முதலே கதைக்கல அப்படின்னு சொன்னால் நாங்கள் முன்னே வந்து பதிவு செய்திருப்பேன். அப்போ நாங்கள் அந்த டைமில் வந்துட்டு போனாங்க, அவ்வளோதான் தெரியும். 6 மணிக்கு வாங்குவோன்ற மாதிரி ஃபோனில் சொல்லியிருந்தவர். அப்போ நாங்கள் 6 மணிக்கு போயிருந்தோம். போன பிறகு உள்ள கடைசியாக தான் நாங்கள் போனாங்களா, அங்கே அவ்வளோ பேருக்குள்ளே கடைசியாக தான் போனாங்க. சரியா லேட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவரே பார்த்து முடியும், எல்லாரையும் தனித்தனியாக பார்த்து முடியும் அப்படி தெரியும் தானே, லேட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி தான். அவர் ஒருத்தரையும் கேட்டு வாடிட்டு ஆராய்ஞ்சு தான் அனுப்புகிறார். அப்போ நாங்களும் போனோம், உள்ள போன அப்புறம் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நாங்கள் சொன்னோம். நாங்கள் கேட்ட கேள்வி சொன்னால் டாக்டர் வந்துட்டு இந்த வருத்தத்தை வந்து முழுமையாக குணப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி தான் நான் விசாரிச்சேன் அப்படின்னு. அப்போ சொன்னார், தம்பி இப்போ நான் தர்ற மருந்துகளை வந்து ஒழுங்காக நீங்கள் போட்டாலும் போட்டு மற்ற நான் சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் ஒழுங்காக கடைப்பிடிச்சா 3 மாதத்துல வந்து இந்த வீசிங் நோய் வந்து முழுமையாக குணமாகன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு நான் யோசித்தேன், என்ன அப்போ டாக்டர் குணமாக மட்டும் சொல்லிவிட்டார், உண்மை நடக்குமோ இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு டாக்டர் நம்பிக்கை தந்தது. என்னன்னு சொன்னால் இந்த சில பான வகைகள் வச்சு எடுக்கக்கூடாது. நார்மலாக டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த வீசிங்காரர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு இந்த குளிர்பானங்கள் தவிக்கணும், பழங்கள் தவிக்கணும், மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டஸ்ட்டுகள் அதுகள் எல்லாம் தவிக்கணும்.
அந்த மெத்தட் நிறைய பேர் ஜட்ஜஸ் சொல்லக்கூடியவர்கள். அப்போ அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதே தான் சொன்னவர், இப்படியான இதில் தவிர்த்து நான் தரக்கூடிய மருந்துகளை பாவிக்கணும்னு சொல்லி தவிர்க்கிறது பிரச்சனை இல்லை. அதை தவிர்த்து கொண்டு தான் இந்த மருந்து பாவிக்கணும். இப்போ நாங்கள் சோடா குடிச்சு கொண்டு இந்த மருந்து தந்தவரோட மருந்தை பாவிக்கலாம் அந்த மாதிரி பாவிச்சா அது ரிசர்ச் வந்து முழுமையாக காட்டாது. ஸோ அதுக்கு அமைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையும் தவிர்த்து கொண்டு, அதாவது இந்த குளிர்பானங்கள் அதுகளை மென்பானங்கள் அதுகளை தவிர்த்து கொண்டு இந்த மருந்தை பாவிச்சா தான் அது இந்த முழுமையான ரிசர்ச் காட்டும் அந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அப்போ சரி ஓகே டாக்டர், நானும் அதை முழுமையாக தவிர்க்கிறேன், அதே நேரம் அந்த மருந்து என்ன பாவிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே தம்பி, நீங்கள் இந்த மருந்தை வந்து நீங்கள் 3 மாதத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக குணமாகும், அதாவது வீசிங் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே டாக்டர், நான் அப்படியே செய்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் வேற எப்படின்னு நினைக்கிறேன் நைட் ஒரு 9 மணி ஆகிட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட பார்த்தது. இப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன் என்னென்னு சொன்னால் நாங்கள் விடாமல் தெரியாதானே போன ஸ்டார்ட்ல பார்த்தீங்கன்னா விடாமல் தெரியாது. அப்போ அங்கே போய் இங்கே போய் அங்கே விட்டு இங்கே விட்டு அப்படித்தான் போனது. இப்போ எங்களுக்கு விடம் தெரியும் தானே, பிரச்சனை இல்லை. இனி போகிறோன்னு சொன்னால் திருவாவே விடம் தெரியும் தானே, திருவாவே அப்படி நேராக போயிடலாம். நாங்கள் மேக்சிமம் இடம் தேடி கண்டு நாங்கள் அங்கே போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தேவைப்பட்டது. என்ன சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் போகிற பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 3/4 மணி நேரம் அதுக்குள்ளே போயிடலாம். ஆனால் எங்களுக்கு கூட தேவைப்பட்டது விடம் கண்டுபிடிக்கிறது. விடம் ஒரு அன்னைக்கு ஒரு வயல்வெளி சார்ந்த அந்த ஒரு பிரதேசத்துக்குலாம் இருக்குது. அப்போ போயிட்டு காட்டிட்டு வந்துட்டு என்னென்ன மருந்து தந்தவர்ன்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். அதே வந்து காட்டிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறேன். அதை நான் வந்து இந்தியாவிலேருந்து தொடர்ந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் அந்த 1 மாதத்துக்கு, அதாவது இதே டேட்டில் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒன்று பதிவு செய்வேன் அடுத்த மாதம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து சாப்பிட்டால வந்துட்டு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ், அதாவது என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு எனக்கு என்ன மாதிரி உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்லுவேன். இப்போ என்னென்ன மருந்து வந்தான்னு சொல்லி காட்ட போகிறேன். இங்கே பாருங்க, ஒரு காப்போத்தில் தந்துருக்கிறேன். காப்போத்தில் வந்து நீங்கள் நிற்கக்கூடாது, வேறு காப்போத்தில் வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிக்கிற கண்ணு அதில் மாத்திராலை வந்து எழுதி தந்துருக்கிறேன் பாருங்க, தெரியுதோ தெரியல. 2 நேரம் பாவிக்கிறாம சொல்லி, அதாவது காலை மாலையும் 2 தேக்கரை 1 தேக்கரைன்னு நினைக்கிறேன் பாவிக்கட்டாம ஒரு நாள் மேக்ஸிமம் 1 மாதத்துக்கு கால் நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்துருக்கிறேன். மற்றது அந்த பேருகள் வந்து என்ன சொல்ல தெரியல, மருந்துகளை மட்டும் காட்டிக்கொள்றேன். பார்க்குற நீங்கள் தெரியும் தானே வீசிங் உள்ளாக்களுக்கு வந்து என்ன மருந்துன்னு முடியும். மற்றது நான் சொன்னேன் பீனிசம் எனக்கு இருக்கிற மாதிரி சொன்னேன். பீனிசம்னு சொல்கிறது தடிமன் இல்லை, தடிமனை விட மோசமானு சொல்லலாம். அதாவது கடும் தடிமனை விட மோசமானு சொல்லலாம். பீனிசம்ன்றா மூக்கால நீர் வடிதல், தொடர்ந்து நீர் வடிஞ்சு ஒன்று இருக்கும், அதைத்தான் பீனிசம்னு சொல்கிறது. அப்போ சொல்லியிருந்தா தொண்டை மூக்குக்கு பூசடான்னு சொல்லி, தொண்டை மூக்குக்கு பூசினா ஓகே இந்த பீனிசம் வந்துட்டு குறைஞ்சு கொண்டு போக மாட்ட மாதிரி இந்த மருந்து தந்துருக்கிறேன். இது ஒரு லிக்யூட் தான். மற்ற அடுத்த லிக்யூட் என்ன சொன்னால் தலைக்கு பூசுறது. இது முக்கியமாக வந்து இந்த இப்போ வெயில் காலத்தில் வந்து தலைக்கு பூச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு சொன்னால் இந்த இந்த தலையில வந்துட்டு வேர்வை படிகிறதால, அதாவது வேர்வை படிஞ்சு தலையால் இறங்குறதாலேயும் வந்து சளி பிடிக்கிறது, நம்ம சளி பிடிக்கிற ஒரு காரணமும் இருக்குது. இது வந்து தலைக்கு போட்டாமன்னு சொல்லி தந்துருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அப்படியே தான் இருக்கும். இந்த பச்சை மருந்து, பச்சை கலர் மருந்து நெல்லிக்கிரஸ் மாதிரி இருக்கும் பார்க்க, அதனால் குடிக்க இயலாது. ஸோ மூடியும் கொஞ்சம் பிரச்சனை, மூடு. மற்ற இந்த போதில் அவரா தந்தது நான் சொன்னேன், டாக்டர் நான் போத்தில் ஒன்றையில் என்ன செய்யறது, நான் பொறுங்க தம்பி இதில் விட்டு தரலாம்னு சொல்லி தான் இதை விட்டு தந்தது. இது அவங்களோட போத்தல், அவங்க வச்சிருக்க போத்தல். நீங்கள் இதை பார்த்து யோசிப்பீங்க, இது ஆங்கில வைத்தியத்துக்கான யூஸ் பண்ணுற போத்தல் இல்லை, நீங்கள் இதை வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு பெரிய இதே வச்சுக்கிறார். நான் நினைக்கிறேன் பதிவு செய்யப்பட்ட அவற்ற நிறுவனம் நினைக்கிறேன், அதுக்குரிய போத்தல்களும் வச்சிருக்கிறார். அங்கே இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆங்கில வைத்தியம் மாதிரி போத்தல் இருக்கும், அந்த போல் ஒயிட் கலர் போத்தல் எல்லாமே இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தமிழ் வைத்திய மருந்துகள்லாம் அந்த போத்தலையே போட்டிருக்கும். இன்னென்ன மருந்துன்னு சொல்லி நான் எல்லாம் படையாக பார்த்துட்டு அதுக்குள்ள அந்த கொஞ்சம் வித்தியாசமான மருந்தோட பேர் நானெல்லாம் இது வரைக்கும் கேள்விப்படாத வீடுகளில் அதில் வெளிக்கிட்டு இருந்தது. இதுவும் தந்தி இருக்கிறோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற இந்த மிளகு மாதிரி ஒரு மருந்து வந்து தந்துருக்கிறேன். சம்திங் சாப்பாட்டுக்கு பின்னர் சாப்பிடட்டாம்னு சொல்லி இதில் 3 துண்டு தானே எடுக்கட்டாகும். அது அந்த மிளகு மாதிரி இருக்கிறதுல 3 துண்டு எடுத்து சுடுதண்ணி சாப்பிடட்டா.
இடிச்சு சாப்பிடுறது சுடுதண்ணியை இதை போட்டுட்டு சுடுதண்ணியை கரையும் அது. அது தெரியல என்னோட காய்ச்சா தண்ணி இன்னும் மருந்து எடுக்கலைன்ட்டு எடுக்க போறேன். அப்போ இதுவும் தந்திருக்கிறேன். உங்களுக்கு பேப்பர் வச்சு தந்திருக்கிறேன். பேப்பர் இந்த ஒரு துண்டோட வந்து தந்திருக்கிறேன் சொன்னா என்னென்ன மருந்துகள் எங்களிடத்துல எழுதி அதுல எழுதி போட்டு தரது. இது மருந்துக்குள்ளேயே மருந்து ஒரு துண்டை வச்சிருக்கேன். புரண்டு அடிச்சு ஒரு துண்டை வச்சுக்கிறேன். அது துண்டுல எழுதி இருக்கும் இத்தனை இவ்வளவு நேரத்துக்கு போடணும்னு சொல்லி. அப்ப அதை உள்ளுக்கையே போட்டு தந்திருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சாம்பிராணி தூள் மாதிரி ஒரு செட்டப் உண்டு. இது தந்திருக்கணும். ஆனால் பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு புதஞ்சிட்டுது. அதனால வந்து இது எப்படி வெளியில் எடுக்க தந்திருக்கேன். இதுவும் அப்படித்தான் தேனோட குடிக்கிட்டாம மாதிரி கிடக்குது. அப்போ இதே வந்துட்டு நாங்கள் சாப்பிடுவோம். இது பாருங்க இவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் அப்படி வேறு பண்ணிக்கிறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு காலம் போலது. ஸோ அப்போ இவ்வளோ தான் வந்து மருந்து இவ்வளோத்தையும் வந்து ஒரு மாதத்துக்கு பாவிக்கணும். இது பாவிச்ச அப்புறம் சொல்கிறேன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போய் வீசிங் இருக்கிற ஆளு கட்டாயம் வந்துட்டு போய் பெற்றுக்கொள்ளுங்க. நான் இன்னைக்கு நம்புறேன் இது வந்துட்டு ஃபுல்லாக குணமாக கொண்டவே நம்புறேன். என்னன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு ஒரு சித்த வைத்திய இருக்கிற அவரும் இதே மாதிரி ஒரு இந்த மிளகு மாதிரி ஒரு இதொன்று தந்தவர் சம்திங் இதாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். இதுவும் அதுவும் ஒன்று யோசிக்கிறேன். அவர் இங்கே பருத்துறையில தான் இருக்கிற ஜோன் ஆன்சர்ன்னு சொல்லி. அப்போ அவர் தந்தவர் அப்போ முதல் நாள் எடுக்க இந்த இது மாதிரி ஒரு மருந்து இந்த ஏலக்காய் மிளகு மாதிரி ஒரு இதொன்று தந்தவர் போட்டு நீங்கள் வெடிச்சு சுடுதண்ணிக்க போட்டு குடிங்கோட மாதிரி தந்தவர் சம்திங் அதுவாக இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறேன். சரி மற்ற மருந்து ஒன்றும் தெரியல. நிறைய மருந்து ஒன்று தந்திருக்கிறார். பார்ப்போம் முழுமையாக குணமாக மாட்டமே 3 மாதத்துல குணமாக மாட்டமே சொல்லியிருக்கிறார். இது என்ன சொல்ல தெரியல. குடிச்சு பார்த்து இப்போ நாங்கள் வந்து சொல்லல அது என்ன சொன்ன இப்போ இது குணமாகும் அந்த மாதிரி டக்குன்னு நான் பழிச்சுன்னு சொல்லல. அது என்ன சொன்னால் பாவிச்சுட்டு உங்களுக்கு சொன்னால் தான் வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை வேறு அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அங்கே போனாக்கள் வந்துட்டு சொன்ன வேலை எனக்கு அங்கே போன சில மருந்துகள் வந்துட்டு குணமாகுது முழுமையாக குணமாகுது அந்த மாதிரி சொல்லியிருந்தவே அது சாதாரண பிரச்சனை இல்லை. வேறு அந்த கட்டி வியாதிகள் அப்படியான இதுகள் அந்த வீசிங்கும் இருக்கிறார்கள் வந்து சொல்லியிருந்தவே வித்தியாசம் காட்டுது அந்த மாதிரி. அப்போ அதான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். நீங்களும் போய் அவர்கிட்ட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது கேளுங்க. அதெல்லாம் நீங்களும் போய் பெற்றுக்கொள்ள கட்டாயம் நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால் தமிழ் வைத்தியம் மிக முக்கியமானது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கில வைத்தியம் உடனே குணமாக்கும் உண்மைதான் இல்லையோன்னு சொல்லல. ஆனால் வந்து அதனுடைய பின் விளைவுகள் வந்து மிக மோசமாக இருக்கும்ன்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு அன்றைக்கு தான் தெரியும் அந்த மருந்துன்ற எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. மற்ற இந்த பம்ப் ஆகிக்கிறது நான் கேட்டேன் டாக்டர்கிட்ட. அவங்க அந்த பம்ப் ஆகிக்கிறதே பெருசாக வந்துட்டு எடுக்கல. ஆனால் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். என்ன சொன்னால் அந்த குளிக்கிற விஷயங்கள், அதாவது இரவில் குளிக்கக்கூடாது, காலமையில விடிய காலம் 6 மணிக்கு முன்னெல்லாம் குளிக்கக்கூடாது அப்படி என்ன மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அப்போ அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் சளி கட்டுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் தான் இரவில் குளிக்கிறது. ஸோ அதையும் வந்து இத்துடன் நிறைவு செய்கிறேன்னு சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் நான் நைட்டில் குளிக்கிறது கூட வேலைக்கு வந்த பிறகு குளிக்காட்டி எனக்கு இப்போ நித்திரையும் வராது. அப்படி ஒரு நிலவரம் இருக்கிறபடியா உண்மையிலேருந்து இரவில் குளிக்கிறதுன்ற மாதிரி முடிவெடுத்திருக்கிறேன். என்ன கம்பெனின்னு சொன்னால் நான் எனக்கு மட்டும் தான் இந்த மருந்து எடுத்தேன். அம்மாவுக்கு எடுக்கல. ஏன்னு சொன்னால் இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மருந்துன்ற விலை 3500 நான் சொல்லலை. ஏன்னு சொன்னால் அவர்கிட்ட பார்க்குற காசு கொடுக்குத்தானே. அப்போ 3500 டோட்டலாக 3500 ரூபா எடுத்தவர் சரிதானே. எவ்வளோ மருந்துக்கு 3500 எடுத்தவர். நீங்கள் உங்களோட மருந்து வருத்தத்துக்கு ஏற்ற மாதிரி காசாக இருக்கலாம். வருத்தத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபாடு 10,000 இருக்கும் 15,000 இருக்கும். அப்படி வாங்கியிருக்கிறோம். அப்போ வாங்கியிருக்கேன் என்னென்ன வருத்தம் தெரியல. நான் 10,000 வாங்குறது நாங்கள் கண்டனாங்கள். ஆனால் அது என்ன வருத்தம்னு சொல்ல தெரியல. ஓகே அவ்வளோதான். ஆனால் நீங்கள் கட்டாயம் வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிற வந்து நல்லது. என்னென்னு சொன்னால் இப்படியான சான்சஸ் கிடைக்கிறதான் நீங்கள் வந்துட்டு பெற்றுக்கொள்ளும். என்னென்னு சொன்னால் அவர் மாதம் ஒரு முறை தான் வர்ற அறிஞ்சால பக்கம். அப்போ அப்போக்கே நீங்கள் போய் எடுத்துக்கொள்றது நல்லது. பிறகு கஷ்டம் இப்படியான இதுகளை பெற்றுக்கொள்றது பிறகு கஷ்டம். உள்ளூர்கிட்ட சொன்னால் நாங்கள் பக்கத்தில் போய் டாக்கணும்னு சொல்லிட்டு பெற்றுக்கொள்ளலாம். இது தூர இடத்துலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான்.
இப்போ நாங்கள் இப்போ ஏற்கனவே புக் பண்ணோடைய பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் அடுத்த மாதம் 14ஆம் தேதி அடுத்த புக்கிங் இருக்குது, புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ 14ஆம் தேதி நாங்கள் போகணும் அங்கே. அடுத்த மாதம் 14ஆம் தேதி அங்கே நிற்கணும். அங்கே ரெண்டு அப்புறம் அடுத்த இது நான் நினைக்கிறேன் 1 மாதத்துல முடிஞ்சு பண்ணிக்கிறேன். நான் 1 மாதத்துக்குரிய மருந்து தான் இவ்வளவு. ஸோ அடுத்த முறை 14ஆம் தேதி நாங்கள் போகிறோம். அடுத்த மாதம் போயிட்டு நான் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வீடியோ ஒன்று போடுவோம். நம்ம இது எப்படியான ரிசல்ட்ஸ் காட்டினேன், அதாவது இப்போ நாங்கள் பாவிச்ச மருந்து, இப்போ நாங்கள் பாவிக்க போகிற மருந்து வந்து எப்படியா ரிசல்ட்ஸ் காட்டணும்னு சொல்லிட்டு கட்டாயம் ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். நீங்களை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் இதை வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். அந்த டாக்டர் நம்பர் வேணும்னா சொல்லுங்க. மற்ற வந்துட்டு இப்படியான ஒரு விஷயம் இருக்கணும் வந்து மற்றவங்களுக்கு சேவணுங்க, அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும். என்னோட வந்துட்டு நான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொன்னா வந்துட்டு அவங்க வேற இல்லை. ஓகே, பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். அப்போ அவங்க அடுத்த மாதம் நாங்கள் இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்ன பிறகு ஓகே நான் அடுத்த மாதம் பாருங்க ரெண்டு மாதிரி அவையில் சொல்லியிருந்தவேல். ஸோ அடுத்த மாதம் அவையில் மாதிரினா உங்களுக்கு விருப்பமான சொல்லுங்க. பருத்தில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு என்னோட வரக்கூடிய சான்சஸ் இருந்தால் கூட்டிக் கொண்டு போகிறேன். அடுத்த மாதம் 14ஆம் தேதி நான் அங்கே போயிருக்கிறேன். பிரச்சனை இல்லை, புக் பண்ணாடியும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நேராக வந்துட்டு லேட்டாக காட்டின பிரச்சனை இல்லை. அவங்க வந்து காட்டுவாங்க, பிரச்சனை பார்ப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. காட்டுறேன்னா நீங்கள் நம்ம காட்டலாம். ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். மறக்காமல் மற்ற வந்து சேவ் பண்ணுங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கொண்டு சேவ் பண்ணாடி பிரச்சனை இல்லை, வீடியோ சேவ் பண்ணாடி பிரச்சனை இல்லை. நீங்கள் விஷயத்த சொல்லுங்க, இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இப்படியெல்லாம் செய்யணும், முழுமையாக குணமாகதான் பண்ண மாதிரி நிறைய வயதானாக்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே போயிருந்ததில் இளம் ஆளுன்னு சொன்னால் அது நான் மட்டும்தான். மிச்சாக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வயதானாக்கள். என்னென்ன பிரச்சனைடா, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, வெளிநாட்டுல இருந்து வந்து ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொண்டு வெளிநாட்டுல இருந்து வந்து இவர்கிட்ட மருந்து எடுத்துக்கொண்டு போயிடும். ஓ அப்படியா, அப்படியான ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லலாம், அப்படியான ஒரு ஃபேமஸான ஆள் அப்படின்னு சொல்லலாம். முதல் ஃபேமஸா இல்லை, கிருஷ்ணாடா வந்து வீடியோ போட்டா அப்புறம் வந்துட்டு அவர் வெளியுலகத்துக்கு தெரிய வந்ததுன்னு தான் சொல்லுவேன் நான். வீடியோ பார்த்து தான் வந்து கிருஷ்ணாடோட வீடியோ பார்த்து தான் வந்தா வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தவன். அதையும் வந்து சொல்லிக்கொள்கிறோம். சரி, ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். என்ன சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி. இப்போ நான் அடுத்த வீடியோ போடுவேன், இது சம்மந்தமான விஷயங்கள் அடுத்த வீடியோ போட்டால் வந்துட்டு உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சேரும்ன்றதை சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, அப்போ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜே டிலக்ஸ்.